இன்னும் எங்கெங்கேயோ சொர்க்கத்தில் இருக்காரு என்றெல்லாம் வெளிமுகமாக தேடுபவர்கள் ஒரு ஒரு சாரார். அதுதான் அதிகமாக பார்க்குறோம். அடுத்தது உள்முகமாக தேடுவது. பதஞ்சலி மாமுனிவரது அந்த உள்முகமாக பார்க்கக்கூடிய யோக சாஸ்திரம், அதை தழுவுவர்கள். ஆக்சுவலி அவர் அதை சொல்லல. யோகக சித்த விருத்தி நிரோதக யோகக என்றும் ஃபர்ஸ்ட் சூத்திரத்திலே பகவான் சொல்லிடுறார். ஆனால் நம்மெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உள்முகமாக நம்மை நமக்குள் நம்முடைய ஹிருதய கமலத்திலே அங்குஷ்ட மாத்திர புருஷக என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகம் உள்ளிருக்கிறது. எனவே அதை தியானிக்க வேண்டும் என்று டைவ் டீப் இன் த மெடிடேஷன் உள்ளே போயிடுறோம். போய் எனக்கு அது வருது, இது வருது, அது வருது, பல்ப் பெரியுது, உணர்வு வருது என்று நம்மை விட வேறான ஒரு உணர்வு நமக்குள் ஏற்பட வேண்டும் என்று தன்னுடைய கமிட்மெண்ட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள். இப்படி இரண்டு நிலைப்பாடுகள், ஒன்று வெளியில் தேடுவது, இன்னொன்று உள் தேடுவது. ஆனால் இங்கே சொல்றார், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனை. வேதங்கள் சொல்கிறது, ஓம் என்கின்ற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய வியாபகம், அர்த்தபூர்வமான வியாபகமானது எனக்குள் ஏற்படக்கூடிய அந்த விருத்தி வியாப்தி, பல வியாப்தி எங்கே முடிகிறது என்றால் ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியே. விருத்தி வியாப்தி இருக்கிறது, பல வியாப்தி எங்கே என்றால் இல்லை. ஏனென்றால் அது நீயாகவே இருக்கிறாய். அனுபவிக்கப்படுகின்ற பொருளாக இன்னொரு வஸ்துவாக இல்லாத காரணத்தினாலே நீயே அதுவாக வியாபித்து பரமானந்த ஸ்வரூபத்தினுடைய தன்மையை நாம் அறிகிறோம். எனவே இங்கே அறிதல் என்பதுதான் நம்முடைய கமிட்மெண்ட். அறிதல் என்பது, புரிதல் என்பதுதான் நம்முடைய ஞானம். இந்த புரிதலைத்தான் நம்ம அத்தனை பேரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதை புரிந்துவிட்டால் ஜீவ பேதம், ஜீவ ஜெகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதங்களற்று ஒன்றாக இங்கு இப்பொழுது இந்த நிலையில், இந்த நிலை என்று சொல்வதற்கு கூட வழி இல்லாத, இந்த என்று சொல்வதற்கு குறியில்லாத, அப்போ குறிப்பிட முடியாத ஒரு வஸ்துவாக ஐயா என தோன்றி ஆழ்ந்தகன்று கூறியதான் வேதங்கள். அதை படித்தோம். ஆச்சரியவத் பச்சதி கட்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக ஆச்சரியவச்சைன மன்ய ஸ்ருதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன கைவ கட்சிது ச ஏவ கட்சிது என்று. இப்படி அத்தனை பேருக்கும் ஆச்சரியத்தை தவிர அங்கு வேற எதுவுமே இல்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். காணக்கூடிய பொருளும் காண்பவரும் ஒன்றாகி காட்சிகள் எல்லாமாய் காண்பானுமாய் நின்ற கந்தனை மணங்கடி என்று சொல்வது போல அத்துணையுமாக அங்கு அறியப்படுகின்ற பொருள் திரிபுடி என்பது இல்லாத நிலை ஏற்படுகிறது. இதைத்தான் ஞானம் என்று சொல்கிறோம். அதான் மத்தில அகமன்னம் 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 அகமன்னாதோகமன்னாதோகமன்னாதக அகக்கு ஸ்லோககிருத் அகக்கு ஸ்லோககிருத் அகக்கு ஸ்லோககிருத் ஹா ஊஹா ஊஹா ஊ என்று அந்த பேரானந்தத்தினுடைய நிலைப்பாட்டை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் வேதங்கள் ஹா ஊ ஹா ஊ ஹா ஊ என்று ஆனந்தத்தினுடைய வெளிப்பாட்டை சொல்கிறது. அதுதான் சொல்றா, ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே, நுண்ணியனே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவே என்று பின்னால சொல்வது போல அந்த 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 பரபிரம்மத்தினுடைய வெளிப்பாட்டை நீ புரியத்தான் முடியுமே தவிர வேற எதனால் நகர்மனான பிரஜையா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமான சுகு என்று ந கர்மனா ந பிரஜையா ந தனேன, இன்னும் நீ என்னென்ன செய்கிறாயோ அதெல்லாம் குருதே கங்கா சாகர கமனம் விரதபரி பாலன மதமா தானம் ஆத்மஜான விஹீனா மூடாக முக்திம் ந பஜதி ஜென்மசதேன என்று வேதங்கள் முழங்குகிறது. அதை தான் இங்கே சொல்றார்.
இப்படி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே காண்பதற்கரிய பேருணர்வாக அறிவதற்கரிய என ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ எது வாசோக வாச்சம் கவு பிராணஸ்ய பிராணக என்று அத்தனையுமாக அறியப்படுகின்ற ஒவ்வொன்றிலும் விருத்தி வியாப்தியில் ஒவ்வொன்றும் போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் என்று ஒவ்வொரு விருத்தியிலும் உள் வெளியற்று எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அதப்பா. அப்படிப்பட்ட அந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வ்யோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதேதி தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதக. பாருங்க, அடுத்தது அதுதான் சொல்றார். ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனாக இருக்கக்கூடிய கடாகாசமும் மகாகாசமும் எப்படி இரண்டரை கலந்தது போல சைத்தன்ய வெளியிலே இரண்டரை கலந்து இது அது என்கின்ற வேறுபாடற்று எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அந்த வஸ்து தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் வெய்யாய் தனியாய் இயமானாம் அந்த வஸ்து பரபிரம்மஸ்வரூபமாக இருந்த அந்த வஸ்து மாயையினுடைய கூட்டினால மாயை இப்போ அதில் பெரிய இந்த இடம் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸான இடம். ஆகாசம் போல் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது, எதிலும் சேராதது, எதுவும் தன்னில் சேராதது, தன்னை எதிலும் சேர விடாதது, இரண்டற்றது அப்படிங்கிறதுல மாயை அப்படின்னு உண்டு. அப்புறம் அது சேர்றது என்னப்பா இது? இதுதான் இந்த படைப்பினுடைய ரகசியம். இந்த சிருஷ்டியினுடைய ரகசியம் அதுதான்ப்பா. எப்படி வந்தது என்று தெரியாது. சன்னாப்பிய சன்னா பின்னாப்பிய பின்னா உபயாத்மிகானோ, அது என்ன காலத்துக்கு அப்பாற்பட்டது. இது இப்போது வந்தது என்று அறிய முடியாதது. அப்படிப்பட்ட அந்த மாயையினுடைய அந்த இதில் கட்டளையில் பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படி அக்னியின் சூடு போல, அக்னியில் சூடு எப்படி வியாபிக்கிறதோ அது போல இந்த சைத்தன்ய ஸ்வரூபத்திலே ஒரு சிரிப்பு ஏற்பட்டு, எப்படி நீ உறங்குகின்ற போது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், அந்த 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 அது எப்படி வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வந்தது, எப்படி வந்தது? இது அனாதி. ஏன் வந்தது என்று தெரியாது, எப்படி வந்தது என்று தெரியாது. ஏதோ எனக்குள் இருக்கக்கூடிய அத்துணை வாசனைகளினுடைய தொகுப்பும் என்னுடைய பிராரப்தமும் சேர்ந்து ஏதோ அங்கு ஒரு சின்ன மாறுதலை ஏற்படுத்துகிறது. உடனே ஒரு உலகமானது ப்ரொஜெக்ட் ஆகிறது. அதுபோல மெய்யா விமலா விடைப்பாக ஓங்காரமாகி நின்றா என்று சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மத்திலே ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்பட்டு மாயா சபல பிரம்மமாக அங்கதான் இயமானானாம் என்று சொல்றது. இயமானானாம் என்றால் இயக்கத்துக்கு தயாராக இருக்கக்கூடியவராக ஆகிறார். அந்த இயக்கமாக எப்படி ஆகிறது சொல்றார். வெய்யாய் தனியாய் என்று, வெயிலாக குளிராக, இந்த தொந்தங்கள் அத்தனையுமாக எந்தெந்த சீத உஷ்ண சுக துக்க என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அனுபவத்தினுடைய அனுபவ பொருளாகவும் அனுபவமாகவும் அத்தனையுமாக விளைகிறார். அதான் வெய்யாய் தனியாய் இயமானானாம் விமலா. அவர் வெய்யாய் தனியாய் எல்லாம் இருக்கார். ஆனால் அவர் எப்படி இருக்கார்? விமலா, மலமற்று எதிலும் சேராத அத்துணை தாக்கங்களும் என்னில் தான் நிகழ்கிறது. மையேவ சகலம் பிரதிஷ்டம் என்று என்னில் தான் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் அவைகளிலிருந்து விலகி இருக்கிறேன் என்று அற்புதமான ஒரு படைப்பினுடைய தன்மையை இந்த பாடல் ரொம்ப அற்புதமாக விளக்குகிறது. பொய்யாயிரவெல்லாம் சரி. அப்படிப்பட்ட இந்த பாருங்க, இவருக்கு என்ன வேற வேலை இல்லையானா? என்ன சும்மா இருக்காம மாயையோடு சேர்ந்து
இந்த பிரபஞ்சத்தை படைத்து அத்துணையுமாக அத்துணை படைப்பாக படைப்பினுடைய இயக்கமாக இயக்கத்தின் அனுபவமாக அத்துணையுமாக மாறியிருக்கார். ஏன்னா இதுக்கு வேற வேலை இல்லையானா இது அனாதி. இதற்கு யாரும் காரணம் சொல்ல முடியாது. எப்படி ஏன் இந்த படைப்பு வந்தது, எப்படி வந்தது என்றால் எப்படி வந்த மேபி ஓரளவு சொல்லலாம். பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த அந்த சஞ்சித கர்மத்தினுடைய வியாபகங்கள் சமஷ்டி சஞ்சித கர்மத்தினுடைய தன்மையிலிருந்து பிராரப்த கர்மம் உண்டாகி சமஷ்டி பிராரப்த கர்மத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் உண்டானது என்று சொல்லலாமே தவிர இது ஒரு அனலைசிங் தான். இது எப்படி ஏன் என்றால் இதற்கு சரியான விடை சொல்வது என்பது ரொம்ப கடினமானது. சரி, அதை படைச்சிட்டு அப்படியே விட வேண்டியதாப்பா. நான் படைச்சு எல்லாம் பண்ணார். அப்புறம் அப்படியே ஏதோ பண்ணிட்டு போட்டுன்னு இல்லை. நம்மேல் இருக்கக்கூடிய அந்த பரந்த காருண்யத்தினாலே குருவாக வந்து மெஞ்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே அவர் தான்ப்பா. அதான் சாமிஜி அழகாக சொல்லுவாங்க, ஆவரண சக்தியை விட விட்சேப சக்தி ரொம்ப 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 பெரியது. விட்சேப சக்தியை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்வார். என்னப்பா அது விட்சேப சக்தி தானே நமக்கு பிரவൃத்திக்கு காரணமாக இருக்கிறது. என்னை நான் அல்லாதவற்றை நான் என்று எண்ண வைக்கிறது. அப்புறம் நான் அல்லாதவற்றை நான் என்று நினைத்த உடனே நான் சிறியவன், நான் இன்னார் என்று கால தேச கால விஷயாதி வர்ஜியது பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி என்று சொல்லக்கூடிய ஜாதி நீதி குல கோத்திரம் என்கின்ற இருமைகள் அத்தனையும் அங்கே வந்து விடுகிறது. அப்படி வந்த அந்த தன்மையிலே எப்பொழுது அறியாமை என்பது வந்ததுனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. ஆவரண சக்தினால உனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால தான் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவோம். ஆவரண சக்தி வந்தவுடனே நான் யார் என்பது மறைந்து விடுகிறது. நான் இன்னார் என்பதும் நினைக்க தோன்றவில்லை. எதுவும் இல்லாமல் அறியாமை என்கின்றது மட்டுமாக இருக்கிறது ஆவரணம். ஆனால் இந்த விட்சேப சக்தி ஜாதி நீதி குல கோத்திர தோரகம் கோத்திரம் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை இந்த ரோல் பிளே அத்தனையும் சாமிஜி சொல்லுவார். நான் என்பதை மூட்டையாக ஏற்றி வச்சிருக்கியப்பா. நான் யார்? நான் யார்னா நான் என்ன குடும்ப தலைவன் மேனேஜர் அது இது இன்னார் எந்தெந்த நோக்கில் எந்தெந்த வியூ பாயிண்டில் என்னென்ன ரோல் பிளேவெல்லாம் எடுக்கிறோமோ அத்தனையுமாக நான் என்று ஏற்றி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அது விட்சேப சக்தியினுடைய காரணம். அப்போ அந்த விட்சேப சக்தியினுடைய காரணமாக இருந்து என்னுடைய பிரவೃತ್ತಿ நான் சிறியவன் என்று நினைத்து இதை சரிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து நான் பிரவೃத்தியில் இறங்குகிறேன். என்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இறங்குகிறேன். இறங்கினால் உடனே எல்லாம் ப்ராப்ளங்கள் எல்லாம் வருது. எப்பொழுதெல்லாம் நீ அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதில் ப்ராப்ளம் இல்லை. அடைய வேண்டிய மீன்ஸ் இருக்கின்ற அதில் எல்லா ப்ராப்ளங்களும் வருகிறது. அதனால் பாவம் புண்ணியத்திலிருந்து பிறவி என்று அத்தனைக்கும் அடிப்படை காரணம் என்பது ஆவரண சக்தியை விட விட்சேப சக்தி தான் மிக மிக அதிகமானது, மிக மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட இந்த விட்சேப சக்தியை சுவாமிஜி சொல்கிறார் ரொம்ப நல்லது. ஏன்னா விட்சேப சக்தி இல்லாவிட்டால் வேதங்கள் இல்லை, விட்சேப சக்தி இல்லாவிட்டால் சாஸ்திரங்கள் இல்லை, சாஸ்திரங்கள் இல்லாவிட்டால் உனக்கு என்ன சாதன சதுஷ்டய சம்பன்னன் என்று சொல்லக்கூடிய அதிகாரித்துவம் கிடையாது. அதிகாரித்துவம் இல்லாவிட்டால் ஞானம் கிடையாது, ஞானம் இல்லாவிட்டால் மோட்சம் கிடையாது. அப்போது இத்தனைக்கு அடிப்படை காரணம் எது? விட்சேப சக்தி. அதனால் விட்சேப சக்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையப்பா. அப்படிப்பட்ட அந்த விட்சேப சக்தி பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி அந்த விட்சேப சக்தியாக இருந்துதான் நான் எனது என்கின்ற அத்துணையும் நான் என்ற அகங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது கந்தனிடமே நடக்கட்டும் பார்ப்போம் என்று இருக்கட்டும் எனதுள்ளம் நலம் யாவும் வீடு வருமேன். அப்படி நான் என்ற அகந்தை ஒழிக்கக்கூடியது எதுனா விட்சேப சக்தி தான். அதான் சொல்றார் மெய்ஞானமாகி. எப்படி அவர் இந்த அஞ்ஞானத்தை ஒழிக்கிறார்? மெய்ஞானமாகி. எதனா மெய்ஞானம் பொய்ஞானம் ரெண்டு விதமாக இருக்கிறதப்பா.
பரவித்யா அபரவித்யா. பரவித்யா அபரவித்யா என்று இரண்டு இருக்கிறதப்பா. இந்த அபரவித்யா என்று எதிர் கேட்கிறார் நாரதர்கிட்ட. அப்போ அவர் சொல்றார், இந்த உலகத்தில் என்னென்ன அறிவு இருக்கிறதோ அத்தனை அபரவித்யா எல்லாம் சொல்லி போட்டு, அதாவது பருப்பொருளாக என்னை விட வேறானதாக வியாபித்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த பிசிக்ஸ் பூராமே அஜ்ஞானம்தான், பொய் ஞானம்தான். அது பரவித்யா அபரவித்யா என்ற சொல்லிட்டு சொல்றார், 4 வேதங்கள், 6 அங்கங்கள், கல்பம், நிருத்தம், ஜோதிஷம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் அபரவித்யா என்று சொல்லிட்டார். என்னையா ப்ராப்ளமாக இருக்கும்? ஒன்று என்ன இதுதான் சொல்றது, வேதங்களால் காட்ட முடியாதவர் என்று சொல்றார். அப்புறம் வேதம் இருக்குன்னா வேதத்தினால் காட்ட முடியாது, வேதத்தினால் அறிவிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடியது வேத வடிவாக, வேதத்தினுடைய உட்பொருளாக என்ன சொன்னார்?